அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல், அடுத்த வாரம் நாமல் கைது. இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. நாட்டில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி காலம் ஜூன் 2 ஆரம்பம். திருகோணமலையில் கோர விபத்து, 2 வைத்தியசாலையில். யாழில் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி சென்ற 3 டிப்பர்களுடன் 3 கைது. மர்மமான முறையில் திடீரென பலியான இளம் குடும்பஸ்தர். நாட்டை படுகொலில் தள்ளிய ராஜபக்சர்கள், நாமலின் கருத்துக்கு சுனில் கந்துன்னெத்தி பதிலடி. 8 வயது சிறுவனை பலியெடுத்த காட்டு யானை, தமிழர் பகுதியில் சம்பவம். யாழில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக முதியவர் உயிரிழப்பு. கொழும்பு நினைவேந்தலில் குழப்பம் விளைவித்தவர்களால் மீண்டும் பதட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான கெகலிய ரம்பக்வெல மற்றும் மகிந்தானந்த அலுட்கமகி ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரீஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார். 1,62,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 28 ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 87,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. காய்ச்சல் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் கங்ஷக விஜயமுனி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா ஒரு சுகாதார பிரச்சினையாக வளர்ந்து வருகிறது. தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு டெங்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறை குறித்து பிரதி அமைச்சர் கூறுகையில், 180 வகையான மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மையில் வைத்தியசாலைகளில் 45 வகையான மருந்துகள் மட்டுமே பற்றாக்குறையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். 161 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்குரிய வர்த்தமானி அறிவிப்பு அச்சிடுவதற்கான விவரங்கள் அரசு அச்சகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சிக்கலுக்குரிய 178 உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த கட்டத்தில் வெளியிடப்படும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ காலம் எதிர்வரும் ஜூன் 2 ஆரம்பமாக உள்ளது. திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் கடல்முக சந்திக்கு அருகே சற்று முன்னர் பாரிய விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளும் வேனும் மோதிய குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் படுகாயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழில் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி சென்ற 3 டிப்பர்கள் நேற்றைய தினம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 டிப்பர்களுடன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் உள்ள நீர்ப்பாசன வாய்க்காலில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை சடலத்தை அவதானித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதனை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த சடலத்துக்கு அருகில் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் கிளிநொச்சி ஜெயந்தி நகரைச் சேர்ந்த 37 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவினர் பூர்வா
அரசாங்க விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விபத்தினால் குறித்த மரணம் நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சர்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடையாது. ராஜபக்சர்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று அனுர அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். இறுதியில் ராஜபக்சர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றோம். விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். ராஜபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை. ராஜபக்சர்களை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல. ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதில் நாம் தலையிட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்டம் கோமரகடவள திங்கட்டுவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 8 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. தனது தந்தையுடன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலாலி தெற்கு வாசாவிளான் பகுதியைச் சேர்ந்த கெட்டுனன் வயது 75 என்ற முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் கடந்த சில தினங்களாக உடல் சுகயீனம் அடைந்த நிலையில் இருந்துள்ளார். இந்நிலையில் 22ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். நிமோனியா காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு வெள்ளவத்தில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் 16வது நினைவேந்தலின் போது குழப்பம் விளைவித்த சிங்கள ராவை அமைப்பினரால் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த அமைப்பினர் நேற்றைய தினம் நீர்கொழும்பில் உள்ள தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்க அமைப்பிற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இனி இடமில்லை என்று சிங்கள ராவிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனால் அந்த பகுதியில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதுடன் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.